திரு உதயணன் அவர்களின் பாண்டிய முரசு. ஆற்றில் இறங்கும் வரை விரைவிலேயே நீராடிட்டு வரத்தான் நினைத்தான் பழையன். ஆனால் ஆற்றில் இறங்கிவிட்ட பின் அதன் பின்பு நிறைவேறக்கூடியதாக இல்லை அந்த நினைப்பு. தூய்மையான ஆற்று நீரும் சீரான அதன் ஓட்டமும் கரையோர மலர்களின் சுகந்தமும் ஆனந்தமயமான சூழ்நிலையை உண்டாக்கிவிட்டிருந்தபடியால் நீரை படுக்கையாக்கி கொண்டவனைப் போல் புரண்டும் சுழன்றும் மூழ்கியும் நீந்தி விளையாடினான். அவனது விளையாட்டைக் கண்டு நகைப்பது போல் வானில் நட்சத்திரங்கள் பளிச்சென்று திகழ்ந்தன. அவற்றை கட்டுப்படுத்தி வைத்திருப்பது போல் நிலவும் பெரியதாக வானத்தில் பூத்திருந்தது. அந்த இயற்கை எழிலை கண்டு களியாட்டம் போடுவது போல் ஆற்று நீர் துள்ளி ஓடியது. இயற்கை ரசிகனான பழையன் அந்த ஆனந்த சூழலில் தன்னை மறந்தவனாக இருந்தான். அப்படி அவன் தன்னை மறந்திருப்பதும் அனாவசியமாக நேரத்தை கடத்துவதும் தவறு என்று எச்சரிப்பது போல் கரையோர மரமொன்றில் அமர்ந்திருந்த ஆந்தைகள் இரண்டு மாறி மாறி இறைந்தன. பயங்கரமாக அதை அதிகமாக்குவது போல் தொலைதூரத்தில் இருந்து புலி ஒன்றின் உருமல் ஒலியும் கேட்டது. அவற்றை கேட்டதாலோ என்னவோ மேகலையின் நினைவு மேலிட்டவனாக ஆற்றை விட்டு வெளியேறி கரையோர மாளிகைக்கு வந்த பழையன் மாளிகையை ஒரு முறை நோட்டம் விட்டான். அதன் பெரும் அந்தஸ்தும் கம்பீரமும் அது அரச குடும்பத்தினருக்கு உரியது என்பதை உணர்த்தியது. அதிலிருந்து தனக்கு வேண்டிய உடைகள் கிடைக்கும் என்று எண்ணியவனாக மாளிகையின் முன் அறையை உடைத்து திறந்தான். அவன் எண்ணம் வீண் போகவில்லை. அரச குடும்பத்தினருக்கே உரிய ஆடை அணிகள் அளவுக்கு அதிகமாகவே அங்கு இருந்தது. நிதானமாக அவற்றிலிருந்து தனக்கு பொருத்தமான ஒன்றை தேர்ந்தெடுத்து அணிந்து கொண்டு ஓரிரு அணிவகைகளையும் அணிந்தான். அங்கிருந்த கண்ணாடியில் தன்னை ஒரு முறை அழகு பார்த்து கொள்ளவும் செய்தான். இப்படி ஏதோ பெண் பார்க்க புறப்படுவோன் போல் செய்து கொள்ளும் ஒப்பனைகளை செய்து கொண்டு திருப்தி அடைந்தவனாக அறையை விட்டு வெளியேறி மேகலை இருந்த அறைக்கு சென்றான். ஆனால் அங்கு மேகலை இல்லை. மேகலை என்று குரல் கொடுத்தான். பதில் இல்லை. திரும்பவும் பெயர் சொல்லி அழைத்த பொழுது கரகரத்த குரல் ஒன்று பதில் சொல்லியது. மேகலையை தேட வேண்டியதில்லை, இங்கு இருக்கின்றாள், இங்குதான். முற்றிலும் எதிர்பாராத குரலை கேட்டதும் அந்த குரல் வந்த திசையை நோக்கி நடந்தான் அவன். கரகரத்த குரல் அவனை எச்சரித்தது. மேற்கொண்டு ஒரு அடியும் எடுத்து வைக்க வேண்டாம். வைத்தால் மேகலையை உயிருடன் பார்க்க முடியாது. இருட்டில் இருந்தபடியே எச்சரிக்கை விடுக்கும் மாவீரர்கள் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாமா? சாதாரணமாகத்தான் கேட்டான் பழையன். அதை அடுத்து விடுவிடுவென்று பற்ற வைக்கப்பட்ட பந்தங்கள் வெளிப்பட்டன. அந்த வெளிச்சத்தில் சுமார் 30 பேர் தெரிந்தார்கள். ஏதோ வெளிப்பட்ட காட்சி போல தெரிந்த அவர்களை கண்டபொழுது அசாத்திய கோபம் உண்டாயிற்று பழையனிடம். அதை அவன் வெளிப்படுத்துவதற்குள் புதிய குரல் ஒன்று ஒலித்தது. 3 நிபந்தனைகள் நீ என்னோடு சிறைப்பட்டு வர வேண்டும். அது 1, நன்னனை விடுதலை செய்து வெளியேற்ற வேண்டும். அது 2வது. 3வது நிபந்தனை மேகலையை சேரர் மணக்க இருப்பதால் அவளை நீ மறந்துவிட வேண்டும். இல்லை என்றால் மோசமான விளைவுகள் நிகழும். என்ன சொல்லுகிறாய்? இந்த சொற்களை உதிர்த்தவன் மறுகணம் பந்த ஒலிக்கு முன்னே வெளிப்பட்டான். அவன் தகடூர் தலைவனான எழினி. தகடூர் தலைவனும் தர்ம நியாயங்களை பற்றி கவலைப்படாதவனுமான எழினி அந்த அரைகுறையான பந்த ஒளிச்சத்தில் பேய் போல காட்சியளித்தான். கருத்த மேனியும் முரட்டு வடிவமும் கொண்டதோடு மட்டுமின்றி பற்கள் எல்லாவற்றையும் இழந்து கிடந்த எழினி வெறி சிரிப்பு ஒன்றையும் உதிர்த்தபடியே பந்தத்திற்கு அருகே வெளிப்பட்ட விதமானது அச்சுறுத்தக்கூடிய பயங்கரமானதாக இருந்தது. சேர சோழ படைகளுடன் சென்ற அவன், சேரரோடும் சோழரோடும் இருக்க வேண்டிய அவன், தஞ்சையை விட்டு நெடுந்தூரத்திற்கு போய்விட்ட அவன், கருவூருக்கு அருகே திடீரென்று முளைத்தது வியப்புக்குரிய விஷயம்தான் என்றாலும் பாண்டியர் படைத்தலைவனான பழையனுக்கு சிந்தனையெல்லாம் அவன் போட்ட நிபந்தனையின் பேரிலும் அவனிடம் சிக்கிவிட்ட மேகலையின் பேரிலும் தான் இருந்தன. அவனை பொறுத்தவரை எழினி ஒரு பொருட்டே இல்லை. அவளால் ஏக காலத்தில் 5 பேர்களை கூட சமாளிக்க முடியும். ஆனால் அப்படி சமாளிக்கக்கூடிய காரியத்தில் இறங்குவது மேகலைக்கு ஆபத்தை உண்டாக்கும் என்று வெளிப்படையாக தெரிந்ததால் உணர்ச்சி பூர்வமான நடவடிக்கைகள் எதிலும் இறங்காமல் தனக்கே உரிய பாணியை பின்பற்ற நினைத்து தன் முன் நின்றிருந்த ஆட்களிடம், உள்ளே ஏதாவது ஆசனம் இருக்கிறதா என்று பாருங்கள், இருந்தால் கொண்டு வாருங்கள் என்றான். அவனது குரலில் என்னதான் தனித்தன்மை இருந்ததோ தெரியவில்லை. ஏதோ
எஜமானனுக்கு பணிபவர்களைப் போல அவர்களில் சிலர் மர ஆசனம் ஒன்றை கொண்டு வந்து போடவும் அதில் போய் அமர்ந்து நன்றாக சாய்ந்து கொண்டு கால் மேல் காலை போட்டுக்கொண்டு பெரும் அரச தோரணையாக ஆக்கி கொண்டான் பழையன். அவன் ஆசனத்தை கேட்டது, அதற்கு வீரர்கள் பணிந்தது, பின் அந்த ஆசனத்தில் பழையன் அமர்ந்தது எல்லாமே எழினிக்கு ஒருபுறம் வியப்பாகவும் மறுபுறம் சினமாகவும் இருந்தது. பழையனின் அலட்சியம் மிகவும் ஆபத்தானது என்பதை அவன் நன்றாக உணர்ந்திருந்ததால் பெரும் எச்சரிக்கையும் அடைந்தான். பழையன் எதை பற்றியும் கவலைப்படாதவனைப் போல அமர்ந்து கொண்டு எழினியிடம் சகஜமாக கேட்கலானான். எழினி, உன் 3 நிபந்தனைகளும் கடினமானவை. அவற்றை நான் இப்படி ஏற்க முடியும்? விளைவுகளை யோசித்து பார்த்தால் ஏற்காமல் இருக்க முடியாது என்றான் எழினி ஆணித்தரமாக. விளைவுகளா? என்ன விளைவுகள்? ஒன்றுமே தெரியாதவனைப் போல் கேட்டான் பழையன். நீங்கள் மறுத்தால் முதலில் மேகலை கொல்லப்படுவாள். நீங்கள் சிறைப்படுவீர்கள். உங்களை வைத்தே நன்னனை மீட்க முடியும் என்றான் எழினி. மேகலையை சேரனுக்கு மனம் முடிக்க வேண்டுமென்று சொன்னாயே, அவளை கொன்றுவிட்டால் எப்படி முடியும்? சேர மன்னர் கோபிக்க மாட்டாரா? அவர் கோபித்தால் அதை சமாளித்துக் கொள்வது என் பிரச்சனை. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில். பிறகென்ன செய்ய வேண்டியது தானே? எதை? மேகலையை கொன்று என்னை சிறை செய்து நன்னனை மீட்பது. அதில் பல சிக்கல்கள் இருக்கின்றன. அதை தவிர்க்கத்தான் நான் விரும்புகின்றேன். என்னென்ன சிக்கல்கள்? அதை உங்களிடம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கில்லை. அதோடு உங்களை உயிருடன் பிடித்து வருவதைத்தான் சேர மன்னர் விரும்புகின்றார். அப்படியானால் என் உயிருக்கு ஒன்றும் ஆபத்தில்லை. அல்லது என் எழினி, ஒன்றை நீ யோசித்தாயா? எதை? நான் கருவூர் அரண்மனை விட்டுவிட்டு இங்கு வந்தேனே, எந்தவித முன்னேற்பாடும் இல்லாமல் வந்திருப்பேன் என்று நினைக்கின்றாய்? எந்த ஏற்பாட்டை செய்துவிட்டு வந்திருந்தாலும் அதை சமாளிக்க நான் தயாராக இருக்கின்றேன். பழையன் மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை. சற்று யோசித்துவிட்டு, சரி எழினி, உன் நிபந்தனைகள் 2 ஏற்கின்றேன், ஒன்றை மட்டுமே ஏற்க முடியாது என்றான். என்ன அது? நன்னனை விடுவிக்க வேண்டுமென்றாய். அதில் எனக்கு ஆட்சேபனில்லை. ஏன்றலா? அவனை வைத்திருப்பதால் எனக்கு ஒன்றும் லாபம் இல்லை. 2வது, நான் சிறைப்படுவது. இதிலும் எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஏனென்றால் என்னை கட்டிக்காக்கும் பொறுப்பு உங்கள் திறமையை பொறுத்தது. ஆனால் 3வது நிபந்தனை அப்படியல்ல. மேகலையை மறப்பது முடியாத காரியம். அவளை சேரனுக்கு மனம் முடிக்க சம்மதிப்பது கேவலமான காரியம். அதை செய்வதை விட நான் சாவதே மேல். அவளை மறக்கவோ சேரனை மணக்கவோ நான் நேசிக்கவில்லை. ஆகவே அதற்கு மட்டும் ஒப்புக்கொள்ள முடியாது. சம்மதம் என்றால் பேசு, இல்லை என்றால் என்னால் என்ன செய்ய முடியுமோ, என்னை என்ன செய்து கொள்ள முடியுமோ உன்னால் செய்து கொள். ஏழினிக்கு ஒரு கணம் என்ன செய்வதென்று விளங்கவில்லை. தனி ஒரு நபராக இருந்து கொண்டு பழையன் தன்னை மடக்குவதை நினைத்து வியப்படைந்தான் அவன். பழையனை அனைவருமாக சூழ்ந்து கொண்டு நிமிட நேரத்தில் கொன்றுவிடவும் முடியும். ஆனால் அதற்கு பிறகு நேரும் பின்விளைவுகள் எந்த விதத்திலும் தனக்கோ சேர மன்னனுக்கோ சாதகமாக இருக்காது என்பதை திட்டவட்டமாக புரிந்து கொண்ட எழினி தான் எதை சாதிப்பதானாலும் பழையனை உயிருடன் வைத்து கொண்டே சாதிப்பதற்குத்தான் விரும்பினான். அது நிறைவேற வேண்டுமானால் அவன் போடும் பதில் நிபந்தனைக்கு வழிவிடத்தான் வேண்டும் என்பதும் அவனுக்கு புரிந்தது. உண்மையிலேயே அவனுக்கும் சரி சேரனுக்கும் சரி மேகலையை கொல்வதிலோ மணப்பதிலோ அவ்வளவாக நாட்டமில்லை. சுயநல அரசியலுக்கு அவளை ஒரு கருவியாக மட்டுமே பயன்படுத்த நினைத்தார்கள். தற்பொழுது அவள் அப்படி ஒரு கருவியாக பயன்படப் போவதில்லை என்பது பழையனின் வாக்கிலிருந்து தெரிந்ததால் அவளை விட்டுவிடவே ஆயத்தமானான் எழினி. அவளை விட்டுவிட்டால் பழையனின் கை ஓங்கலாம். ஆனால் சுமார் 30 வீரர்கள் இருக்கும் பொழுது அவனால் ஒன்றும் செய்துவிட முடியாது என்று தீர்மானித்த பின் பழையனிடம் பேசலானான். சரி, 3வது நிபந்தனையை விட்டுவிடுகின்றேன். ஆனால் முதலில் நன்னன் இங்கு வந்தாக வேண்டும். அது முடியாது. முடியாதா? ஆம், நான் உன்னை நம்ப தயாராக இல்லை. எழினி, மேகலையை முதலில் என்னிடம் அனுப்பினால்தான் நன்னனை நான் விடுவிக்க முடியும். பழையா, உன் நிலைமை என்னவென்று தெரியாமல் பேசுகின்றாய். கோபத்தில் நிலை தடுமாறி இறைந்தான் எழினி. பழையன் அசரவில்லை. நீதான் உன் நிலைமை அறியாமல் இருக்கின்றாய் எழினி. அதனால்தான் தடுமாறுகின்றாய். மரியாதையின்றி பேசுகின்றாய். எனக்கு நஷ்டம் விளைவிப்பவர்களை கூட மன்னித்து விடுவேன். ஆனால் அவமரியாதை செய்பவர்களை லேசில் விடமாட்டேன். ஞாபகம் இருக்கட்டும். இதை சொல்லும் பொழுது அவனது முகம் திடீரென்று சிவந்து வந்த ஒளியில் பயங்கரமாக காட்சியளித்தது. அதை கண்டு முரடனான எழினி கூட சற்று அஞ்சினான்.
பழனியின் கோபத்தை கிளறுவது எரிமலையை கிளறுவது போல் என்று கருதிய எழினி முடிவில் மேகலையை பழையனிடம் ஒப்படைத்துவிட்டு ஓலை எழுதுங்கள் டயரிஸுக்கு நன்னனை விடுவித்து இங்கே அனுப்பும்படி என்று கூறிவிட்டு வீரர்களை வட்டமாகச் சுற்றி நிற்கச் செய்தான். பழையன் மறுப்பு எதுவும் சொல்லவில்லை. தன்னிடம் தரப்பட்ட ஓலையில் டயரிஸுக்கு நானும் மேகலையும் பேராபத்தில் இருக்கின்றோம், தப்ப முடியாத சூழ்நிலை, எனவே நன்னனை விடுவித்து ஆற்றங்கரை மாளிகைக்கு உடனே அனுப்பவும் பழையன் என்று எழுதி எழினியிடம் நீட்டினான். அதை படித்த எழினிக்கு திருப்தியாக இருந்தது. கருவூர் அரண்மனைக்குள் நுழைய பழையனின் மோதிரத்தை வாங்கி அதையும் சீலையும் வீரன் ஒருவனிடம் கொடுத்து கருவூர் அரண்மனைக்கு அனுப்பினான். அதே சமயம் பழையனையும் மேகலையும் சுற்றி அமைத்த காவலையும் தீவிரப்படுத்தினான். அடுத்து என்ன நடக்கும் என்பதை தீர்மானிக்க முடியாததொரு நிலை அங்கே நிலவியது. 30 வீரர்களை வைத்துக்கொண்டு பழையனையும் மேகலையும் வளைத்திருந்தாலும் எழினியின் மனம் பூரண நிம்மதியில் இல்லை. ஆனால் அவன் விடுவிக்கப்பட்டு ஆற்றங்கரை மாளிகைக்கு வந்த பின் என்ன நடக்கும் என்பதில் அவனுக்குள் ஒருவித குழப்பமே இருந்தது. அதற்கு காரணம் பழனியை பற்றிய அவனது எண்ணம்தான். எந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்வான் என்று அனுமானிக்க முடியாத மனிதன் ஒருவன் உண்டு என்றால் அது பழையன்தான் என்பதால் அதன் காரணமாகவே அவன் குழம்பி தவித்தான். தான் விதித்த நிபந்தனைகள் 3மே வேப்பம் காயை விட கசப்பானவை என்பது வெளிப்படையான பட்சத்தில் அவற்றில் ஒன்றை தவிர ஏனைய 2ஐ அவன் ஏற்றுக்கொண்டது அவனுக்கு வியப்பை உண்டாக்கி குழப்பத்தை அதிகரித்தது. தனக்கு ஒவ்வாத விஷயங்களை போய் பழையன் ஒப்புக்கொள்ளுகிறான் என்றால் அது சாதாரண விஷயமல்ல என்பதும், ஏதோ ஆழ்ந்த திட்டத்தின் அடிப்படையில்தான் அப்படி ஒப்புக்கொண்டிருக்கின்றான் என்பதும் அவனுக்கு உறுத்தியது. அந்த திட்டம் என்னவாக இருக்க முடியும் என்பதுதான் அவனது சிந்தனையில் நிறைந்திருந்தது. தஞ்சைக்கு அப்பால் வெகு தூரம் கடந்து பாண்டியனை சந்திக்கும் இடத்திற்கு அருகே வந்துவிட்ட நிலையில் நன்னனின் நிலை பற்றியும் கருவூரின் நிலை பற்றியும் கேள்விப்பட்ட சேர மன்னன் ஞானிக்கன்சே பதட்டப்படவில்லை. கருவூர் கொள்ளைக்காரனான டைரியஸ் வசம் சிக்கிவிட்டது என்ற விஷயம் அவனை காட்டிலும் சோழ மன்னன் பெருநற்கிள்ளியை திடுக்கிட வைத்தது. கருவூரை மீட்க உடனே போகும்படி சேர மன்னனை கேட்டுக்கொள்ளவும் செய்தான். ஆனால் சேரனோ அசையவில்லை. கருவூரை எப்பொழுது வேண்டாலும் என்னால் மீட்டுக்கொள்ள முடியும், ஆனால் பாண்டியனை இப்பொழுது விட்டுவிட்டால் வேறு எப்பொழுதும் முறியடிக்க முடியாது. அதுவும் 3/4 கிணறு தாண்டிவிட்ட நிலையில் உங்களை இங்கே விட்டுவிட்டு நான் அங்கே போக முடியாது. நான் அங்கு போகும் பட்சத்தில் பழையனை இங்கு வந்து சேர்ந்து விட்டால் நிலைமை தலைகீழமாகிவிடும். அதைவிட பழையனை அங்கேயே வைத்திருக்க முயற்சி செய்வதுதான் பயன் தருவது. அதற்கு யாரையாவது அனுப்புவது பற்றியே யோசிக்கிறேன் என்றான் சேரமன்னன். இதை கேட்டு மனம் நெகிழ்ந்து போனான் சோழன் பெருநற்கிள்ளி. தன்னுடைய நாட்டை பற்றி கூட கவலைப்படாமல் பாண்டியனை முறியடிக்கும் முயற்சியிலேயே மூச்சாக இருந்த அவனது மனதிடம் பெருநற்கிள்ளியை வியக்க வைத்தது. இந்த சம்பாஷணை நடந்த நேரத்தில் அங்கிருந்த எழினி குறுக்கிட்டு, இந்த நிலையில் கூட உங்கள் கவனம் பழையனின் மீதுதானா? 1க்கு 6 வேளிர்கள் கூடி இருக்கும் நாம் இன்னும் கூட பழையனை எண்ணியா நடுங்கிக் கொண்டிருக்க வேண்டும்? சேரமன்னரே, உமது இந்த நிலை எனக்கு மிகவும் வேதனையாகவும் வெட்கமாகவும் இருக்கிறது. நாட்டின் எல்லைப்புறங்களில் நான் களவாடியதையே பொறுக்காத நீங்கள் நாட்டையே கொள்ளைக்காரன் அபகரித்திருப்பதை கேட்டும் கவலைப்படாமல் தனி மனிதனை பற்றி கவலை கொண்டிருக்கிறீர்களே, என்னால் பொறுக்க முடியவில்லை. அந்த மடையன் தன்னால் எதுவும் முடியாது, அவனால் முடியாததை நானே சொல்லுகிறேன். நன்னனை மீட்டு உங்கள் கருவூரையும் மீட்டு பழையனை கொண்டு வந்து உங்கள் முன்னால் என் வாளால் வெட்டி வீழ்த்துகிறேன். அப்பொழுதாவது அவனை பற்றிய பேச்சை நிறுத்திவிடுவீர்கள் அல்லவா? நெடுஞ்செழியனை முறியடிப்பதில் முனைவீர்கள் அல்லவா என்று கூறிவிட்டு கணிசமான வீரர்களுடன் கருவூருக்கு புறப்பட்டான். அங்கு வந்து நிலைமையை கண்டறிந்தான். பழையன் இருக்கும் ஆற்றங்கரை மாளிகையையும் அடைந்தான். அவனுக்கு அனுகூலமாக மேகலை தனித்து கிடந்தாள். அவளை மடக்கி தன் சூழ்ச்சியை துவக்கினான். அந்த மட்டில் சந்தோஷப்பட்ட அவன் அதற்கு அப்பால் பழையன் நடந்து கொண்ட முறையில் தடுமாறி சிந்தனையில் விழுந்தான். சேரனிடம் சூள் உரைத்துவிட்டு வந்திருந்த நிலையில் தன் முயற்சி தோற்றுவிட்டால் தன் நிலை முன்னைவிட மோசமாகிவிடும் என்பது அவனுக்கு புரியவே சற்று கவலைப்பட்டான். ஆனால் விரைவிலேயே அவனது கவலை தீரும் விதத்தில் நன்னன் அந்த ஆற்றங்கரை மாளிகைக்கு அழைத்து வரப்பட்டான். அவனது கைகள் பின்னால் வளைத்து கட்டப்பட்டிருந்தன. 2 புறமும் 2 கொள்ளைக்காரர்கள் நின்றார்கள். எழினியின் வீரன் முன்னே நின்றிருந்தான். இந்த காட்சியை கண்ட பின்தான் மூச்சு வந்தது எழினிக்கு. நன்னனின் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் என்று தன் வீரர்களுக்கு கட்டளையிட்டான். அது நிறைவேறியதுமே
நன்னனுடன் வந்திருந்த டைரியஸின் கொள்ளைக்காரர்கள் இருவரையும் கொன்றுவிடும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது பழையனின் குரல் குறுக்கிட்டது. எழினி, நிறுத்து! அவர்களை கொல்ல நான் அனுமதிக்க முடியாது. அனுமதிக்க முடியாதா? உன் அனுமதியை யார் கேட்டது என்று இறைந்து பெரிதாக சிரித்தான் எழினி. ஆனால் மறுகணம் அவளது சிரிப்பு மறைந்தது. இருந்த இடம் தெரியாமல், அது மட்டுமல்ல, அவனை நோக்கி அரச கட்டளை ஒன்றும் பிறந்தது. அதை விடுத்த நபரையும் அவர் இருந்த நிலையையும் கண்ட எழினி அவனுடைய உடல் உறைந்து நின்றான். எழினி நன்னன் விடுவிக்கப்பட்ட நிலையில் இனி எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்கின்ற எண்ணத்தில் பழையனை சிறைப்பிடித்து போய் சேர மன்னனின் முன்னால் நிறுத்தி விடுவதில் இனி சிரமம் எதுவும் இல்லை என்று ஆனந்தத்தில் பழையனின் பேச்சை உதாசீனப்படுத்திவிட்டு டைரீஸின் கொள்ளைக்காரர்கள் இருவரையும் கொன்றுவிடும்படி உத்தரவிட்டதும் அந்த உத்தரவு தடைப்படும் என்றோ, அதோடு பழையனையும் மேகலையையும் விடுவிக்கும்படி கட்டளை பிறக்கும் என்றோ, அதை பிறப்பிக்க ஆற்றங்கரை மாளிகைக்கு சேர மன்னனின் பட்டத்து ராணியே வருவார் என்றோ, அவரது கழுத்து டைரீஸின் கத்தி முனையில் இருக்கும் என்றோ எழினி நிச்சயம் எதிர்பார்த்திருக்க முடியாது. ஆனால் அனைத்துமே கன நேரத்தில் நடந்து முடிந்துவிட்டன. எழினியும் அவனது வீரர்களும் நன்னனும் டைரீஸின் ஆட்களால் வளைக்கப்பட்டு நிலைமையானது சில கணங்களிலே தலைகீழாக ஆகிவிட்டது. பழையன் டைரீஸிடம் ஏதோ சைகை செய்யவே அவன் சேர மன்னனின் ராணியை விட்டு விலகி நின்றான். அங்கு வந்து நின்று, என்னை மன்னிக்க வேண்டும் மகாராணி, தங்களை இந்த நிலைக்கு ஆளாக்க வேண்டும் என்பது என் விருப்பமல்ல, பாண்டிய வம்சத்தினருக்கு உகந்ததும் அல்ல. தங்களை இவ்வாறு சிக்க வைப்பதோ அல்லது கருவூர் அரண்மனையை வசப்படுத்துவதோ என்னுடைய நோக்கமல்ல. அப்படி செய்வதற்கான உரிமையை படைத்தலைவன் என்கின்ற முறையில் எனக்கு கிடையாது. நான் செய்த இந்த காரியங்கள் பழையன் என்ற தனி மனிதனின் காரியங்கள். அவற்றை கூட வேறு வழி இல்லாததால் நான் செய்தேன் அல்லது செய்ய ஆளாக்கப்பட்டேன். மேகலை என் உயிரை போன்றவள் என்பது கூட இரண்டாவது பட்சம்தான். அவள் பெண் என்பதுதான் முதலில் முக்கியம். அவளை கருவியாக்கி கடத்தி துன்புறுத்தி அரசியல் ஆதாயம் தேட முற்படுவோர் சேர மன்னர் தன் பெரும் மரபிற்கு ஒவ்வாத இந்த காரியத்தை செய்யும் பொழுது, அதிலிருந்து சம்பந்தப்பட்ட பெண்ணை மீட்க வேண்டிய அவசியம் வரும்பொழுது நானும் சில அவச்செயல்களை செய்ய வேண்டியதாகிறது. சென்ற முறையே நன்னன் செய்த காரியத்தை நான் எச்சரித்தேன். அவன் சரி என்று சம்மதித்து மீண்டும் அதே துரோகத்தை செய்தான். அதை முறியடிக்க வேறு வழியில்லாததால் கருவூர் அரண்மனையை கைப்பற்றினேன். மேகலையை மீட்டேன். அதோடு நின்றிருந்தால் கூட பரவாயில்லை. நன்னனே விட்ட பணியை எழி தொடர்ந்திருக்கிறான். அவன் உருவாக்கிய சூழ்நிலையை நீங்களே சற்று முன்னால் பார்த்திருப்பீர்கள். அதை உடைத்து எறியத்தான் வீரனுக்கு ஒவ்வாத காரியத்தில் வழிவகுத்தேன். அதன் விளைவுதான் டைரியஸ் தங்களை பிணைக்கைதி போல் இங்கே அழைத்து வந்து விட்டான். இந்த செயலுக்காக மிகவும் வெட்கப்படுகின்றேன். மகாராணி, தாங்கள் அரண்மனைக்கு செல்லுங்கள். தங்கள் நாயகரிடம், அதாவது சேரமான் இரும்புரையிடம் சொல்லுங்கள், இனியும் இத்தகைய பெண் பிடிக்கும் வேலையை விட்டுவிடும்படி. மாவீரர்களை சந்திக்க வேண்டிய இடம் போர்க்களம்தான். அங்குதான் பாண்டிய மன்னர் சென்று கொண்டிருக்கிறார். அங்கே போர்த்தந்திரம் எவ்வளவு வேண்டுமானாலும் காட்டச் சொல்லுங்கள், பதில் கொடுக்கின்றோம். போய் வாருங்கள் மகாராணி என்றான் பழையன். சிறிது நேரம் மௌனமாக இருந்த மகாராணி, நான் அரண்மனைக்கு திரும்பப் போவதில்லை. எப்பொழுது வெளிமனிதர்களால் அரச அந்தத்திற்கு தகாத வகையில் அரண்மனையை விட்டு நான் வெளியேற்றப்பட்டேனோ அப்பொழுதே நான் முடிவு செய்து விட்டேன். இனி அதற்குள் மன்னரோடு தான் நுழைவேன் என்றாள் கம்பீரமான குரலில். வேண்டாம் தாயே, வேண்டாம் மகாராணி, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். அரண்மனைக்கு சென்று விடுங்கள். எங்களால் உண்டான சிரமத்திற்கு தண்டனையை அனுபவிக்க வேண்டியது நாங்கள்தான் என்று எழினியும் நன்னனும் ஒரு சேர வேண்டிக் கொண்டனர். மகாராணி அப்பொழுதும் சம்மதிக்கவில்லை. இப்போதைய நிலைக்கு யார் காரணம் என்பதை ஆராய நான் விரும்பவில்லை. பரிகாரம் செய்யத்தான் விரும்புகின்றேன். மேகலை என்கின்ற இந்த பெண் பல வகையில் பல இடங்களில் அல்லலுக்கு ஆளாகி இருக்கும் பொழுது நானும் கொஞ்சமாவது அவ்வாறு அல்லல்பட விரும்புகின்றேன். சேர மன்னர் இருக்கும் இடத்திற்கே செல்ல விரும்புகின்றேன். அதற்கான ஏற்பாடுகளை செய்தால் மட்டும் போதும் என்றார். எங்கே? போர்க்களத்திற்கா? வேண்டாம் தாயே, வேண்டாம் என்றான் நன்னன். தாங்கள் அங்கு வருவதை சேர மன்னர் விரும்ப மாட்டார் என்றான் எழினி. பெண்களை அல்லலுக்கு ஆளாக்கியதை நானும் விரும்ப மாட்டேன் என்றாள் மகாராணி. மகாராணி, தயை கூர்ந்து சற்று கேளுங்கள். தங்கள் வரவால் மன்னருக்கு அங்கே தொல்லைகள் உண்டாகலாம் என்றான் நன்னன்.
முட்டாள், ராணியின் வரவால் சேர மன்னருக்கு தொல்லையா? என்ன உளறுகிறாய்? தன் பட்டத்தரசியின் வரவு சேர மன்னரை பாதிக்கும் என்று சொல்ல உனக்கு எத்தனை துணிச்சல்? கருவூர் அரண்மனை மாற்றார் வசமாகிவிட்டது என்ற செய்தியை அவரை பாதிக்கவில்லை என்றால் வேறு எதுதான் அவரை பாதிக்கும்? சீறினார் மகாராணி. பிறகு நன்னனிடமும் எழினியிடமும், நான் உங்களிடம் அபிப்பிராயம் கேட்கவில்லை, யாரிடமும் யோசனை கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று கூறிவிட்டு பழையனிடம் ஏதோ கேட்பது போல பார்த்தார். அவரது நெஞ்சு உரமும் தீர்மானமும் பழையனை சற்று அசர வைத்தது. சேர மன்னன் நடவடிக்கைகளை அவர் விரும்பவில்லை என்பதும், அதே சமயம் சேர மன்னனின் கௌரவத்தின் பேரிலும் வீரத்தின் பேரிலும் அவருக்கு இருந்த நம்பிக்கையும் அக்கறையும் அவனை கவர்ந்தன. அவளது மனதை மாற்ற முடியாது என்பதை உணர்ந்தான். இப்படிப்பட்ட ஒருத்திக்கு மணாளாக வாய்த்தும் சேர மன்னனின் புத்தி ஏன் கெட்டு போயிட்டு என்று தனக்குள்ளே கேட்டுக்கொண்ட அவன், நல்லது மகாராணி, உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன் என்று கூறிவிட்டு அந்த முயற்சியில் இறங்கினான். கொஞ்ச நேரத்தில் ராஜகம்பீரம் என்ற சேர அரண்மனை தேர் கொண்டு வரப்பட்டது. அதில் மகாராணி ஏறி அமர்ந்தார். பின்னர் 4 தேர்களில் அவருக்குரிய ஆடை அணிகளும் விருந்து பொருட்களும் ஏற்றப்பட்டன. அவற்றுக்கு பின்னால் 4-5 வண்டிகளில் பணிப்பெண்கள் அமர்ந்தனர். கருவூர் அரண்மனை காவலில் வீரர்கள் 10 பேர் புறவிகளில் ஏறி இருபுறமும் அணிவகுத்தனர். மகாராணி புறப்பட்டார். கடைசியில் புறவை ஒன்றை வழவழித்து எழினியிடம் கொடுத்து, எழினி, உன் எஜமானனின் துறவியாருக்கு காவலாகப் போ. உன்னை சந்திக்க வேண்டிய இடம் போர்க்களமாக இருக்க வேண்டும் என்றே விரும்புகின்றேன். ஏனென்றால் நீ நடத்தை கெட்டவன், ஆனாலும் அரச மரபினன், தகடூரின் தலைவன், சேர சோழ மன்னர்கள் நம்பிக்கொண்டிருக்கும் பேராயுதங்களில் ஒருவன். போய் வா. சேர மன்னிற்கு என் கடைசி எச்சரிக்கையை தெரிவித்துவிடு என்றான் அழுத்தம் திருத்தமான குரலில். நன்னன் என்று விழவினான் எழினி. சிறிது நாட்களுக்கு பின் அவன் உயிர் வாழட்டுமே என்றான் பழையன். புரியவில்லை. அவன் உன்னுடன் வந்தால் சேர மன்னனுக்கு முன்னால் கழுவில்தான் ஏற வேண்டும் என்று சொல்லிய பழையன், என்ன நன்னா என்று நன்னனிடம் வினவினான். பழையன் சொல்வதில் சந்தேகம் எதுவும் இல்லை. அதனால் நன்னன் பதில் எதுவும் பேசாமல் தலை குனிந்து நின்றான். பல்வேறு முயற்சிகளில் தொடர்ந்து தோல்வியுற்று தோற்று அவமானமும் அடைந்து உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையை அடைந்துவிட்ட அவனது இதயம் ரணக்களமாக ஆகிவிட்டிருந்தது. ஒரு முறையாவது வெற்றி பெற்றிருக்கக்கூடாதா என்ற ஆதங்கமும், இனி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லையே என்கின்ற ஏக்கமும் அவனை பெரிதும் பாதித்துவிட்ட காரணத்தால் பதில் பேச விரும்பாமல் மௌனமாக இருந்தான். எழினிக்கும் மேற்கொண்டு என்ன பேசுவதென்று தெரியவில்லை. பேச விரும்பவில்லை. உண்மையில் பேசுவதற்கு எதுவும் இல்லை. முக்கால் கிணற்றை தாண்டிவிட்ட மாதிரி, முழங்கால் தடிக்கு விழுந்து விட்ட மாதிரி முயற்சி தோற்றுவிட்ட விதம் அவமானமாக இருந்தது அவனுக்கு. நன்னனைப் போல் அவன் கோழையானவன் அல்ல. அதோடு அவனைப் போல் அடிமை தொழில் செய்வதற்கும் அவன் விரும்புபவன் அல்ல. தகடூரின் தலைவனாகவும் அவன் இருந்தான். அதனால் தன் முயற்சியில் உண்டான தோல்வியையும் அது நிகழ்ந்த விதமும் அவனை மிகவும் பாதித்தன. சேர மன்னன் பழையனை பற்றியே எண்ணி அவன் நினைவாகவே புலம்பிக் கொண்டிருந்ததைக் கண்டு சகிக்க முடியாமல் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விரும்பினான். அவனாகவே முன்வந்து பழையனை பிடித்து தருவதாக சொல்லி புறப்பட்டானே தவிர அந்த காரியத்தில் அவனுக்கு உண்மையான ஆர்வமோ மதிப்போ இல்லாமல் தான் இருந்தது. கருவூர் வந்தடைந்து அவன் இருப்பிடத்தை அறிந்து ஆற்றங்கரை மாளிகைக்கு சென்று மேகலை இருப்பதை கண்டபின் அவளை மடக்கி வைத்து பழையனை வளைத்து தற்செயலாக நடந்த ஒன்றுதானே அன்றி அது அவன் எதிர்பார்த்த வாய்ப்பே அல்ல. அதோடு அவன் பழையனை பிடிக்க வேறு மாதிரியான திட்டம் தீட்டி வைத்திருந்தான். அந்த திட்டம் கைவிடப்பட்டதும் தற்செயலானதுதான். எனவே எதிர்பாராத நிகழ்ச்சியில் ஈடுபட்டு தோல்வி அடைந்து ஏற்கனவே உயிர் பிச்சை பெற்றது போல் ஒரு நிலையை தான் அடைந்தது குறித்து வெட்கப்பட்டான். சேரன் இருக்கும் இடத்திற்கு தான் செல்ல வேண்டியது அவசியம்தானா என்று கூட அவனுக்கு தோன்றியது. அவனுக்கு அங்கு சென்றால் சேரனின் அவமதிப்பைத்தான் பெற வேண்டியிருக்கும் என்பதும் தெரிந்திருந்ததால் சற்று தயங்கினான். ஆனால் தயக்கத்திற்கு பிறகு அவன் விட வேண்டியதாகிவிட்டது. தான் போரில் ஈடுபடுவது சோழ மன்னரின் அழைப்பில்தான் என்பதாலும், சேரனைப் போல் சோழன் பிறரை இகழ்வதை விரும்பாதவன் என்பதாலும், தான் தற்சமயம் ஒதுங்குவதென்பது சோழனுக்கு செய்யும் துரோகம் என்பதாலும் வேறு வழி எதுவுமின்றி ஆற்றங்கரை மாளிகையை விட்டு புறப்பட்டான். அவன் சென்ற பின் டைரியஸை அழைத்த பழையன், டைரியஸ்,
கரூர் அரண்மனையை சஞ்சயனிடமே ஒப்படைத்துவிடு. உனது நண்பர் நன்னனை அழைத்து கொண்டு சந்தனக்கோட்டைக்கு போ. அவரது உதவியோடு அவரது திருக்கரங்களாலும் திருவாக்கினாலும் அவரது ஆட்களை கொண்டே அதை அழித்துவிடு. பிறகு நான் சொன்னபடி செய். என்னிடமிருந்து செய்தி வந்ததும் உடனே செயலில் இறங்கு. நன்னனை மட்டும் கொன்று விடாதே. பாவம், நானும் மேகலையும் பாண்டியரிடம் செல்கிறோம். இனி அவளை தனியே விட்டுவிட்டு மீண்டும் மீண்டும் நான் இது போன்று முயற்சி செய்து கொண்டிருக்க முடியாது. போர்வானம் மிகவும் கருத்துவிட்ட நிலையில் பாண்டிய மன்னரை விட்டு நான் விலகி இருப்பது சரியல்ல. போர் மிகவும் கடுமையானதாக இருக்கும் என்றே தோன்றுகின்றது. சேர சோழருடன் 6 மாவீரர்கள் அணி சேர்ந்திருப்பது மிக பெரும் விஷயம். அதை எதிர்ப்பதென்பது சாமானியமான காரியமல்ல. மேகலையின் தந்தையை மதுரையில் சேர்த்துவிடு என்று பல்வேறு செய்திகளை பல்வேறு உணர்ச்சிகளில் சிக்குண்ட நிலையில் கூறிவிட்டு தன் புறவியை நோக்கி மேகலையை அழைத்து கொண்டு சென்றான் பழையன். அவனது மனமெல்லாம் போர் சிந்தனைகளே மீண்டும் மீண்டும் தழைத்தபடியே இருந்தன. இதே நேரத்தில் சேர சோழ பாண்டியரது அணியை சந்திக்கும் முயற்சியில் நீடூரை அடைந்திருந்தன பாண்டியன் நெடுஞ்செழியனின் படைகள். நீடூர் எவ்வியின் வசமிருந்த விவரமும் அவன் சேர சோழரது தலைமைக்கு ஆதரவளிக்கும் விஷயமும் அவன் தற்பொழுது தன் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கின்றான் என்ற நிலைமையும் நெடுஞ்செழியனுக்கு தெரிவிக்கப்பட்டன. இவற்றை தெரிவித்த தளபதி அதுகை தன் யோசனையை தெரிவித்த பொழுது பெரும் பேரிகை ஒலி ஒன்று எழுந்து அந்த பிராந்தியத்தையே கலக்கியது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.